கன்னிமார் ஆலயம். சொல்லிமலையே ரொம்ப அபூர்வம், சக்தி வாய்ந்தது. அம்பாள் இருக்குது, அதை காட்டி அபூர்வம். இந்த அபூர்வத்தில் என்ன விஷயம் அப்படின்னாங்கன்னா, முருகவேலப்பர்கிட்ட சப்தகன்னி ஆதி பராசக்தி அம்பாள் 7 ரூபமாக சப்தகன்னியும் இந்த இடத்துல இருக்காங்க, காட்சி கொடுக்குறாங்க. சப்தகன்னியாக பாருங்கள், இங்கே அம்பாவை இவ்வளோ தூரம் கிடைக்காத பாக்கியம். மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்தோன்னையும் அம்பாள் பார்த்தோம், அவ்வளோ தரிசனம், மனமே நிறைஞ்சிருமா. அப்படி ஒரு தரிசனத்தில் இங்கே சப்தகன்னி மாதவர்கள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில். அதேமாதிரி நம்ம வணங்குகிறோம். நீங்களும் கன்னிமார் கும்பிட்றவங்க இருந்தால், கன்னிமாரை வணங்குறவங்க இருந்தால், கன்னிமார்லேயும் குலதெய்வமாக இருக்கிறவங்க ஏதாவது சங்கடப்பட்டீங்க, மன சங்கடமாக இருக்குது, நமக்கு நடக்காத காரியம்லாம் இருக்குது, அம்பாள் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, குலதெய்வம் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கி இருக்கும் இந்த சொல்லிமலையில் இருக்கிற தீர்த்தத்தோடு யார் வந்தாலும் நம்ம பாவத்தெல்லாம் தீர்த்தத்தை கழுவிட்டு அம்பாலை பார்க்க முடியுமா. அப்படி ஒரு கன்னிமார் இங்கே இருக்கிறாங்க. சப்தகன்னி ஆதி பராசக்தி கன்னிமாரை 7 ரூபத்தில் இருக்கிறாங்க. அவங்க வணங்குறதும் அவங்கள பார்க்குறதும் நம்மளுக்கு பெரிய பாக்கியம். சிவாய நம.